அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று சங்கடஹர சதுர்த்தி. இந்த நாளில் பக்தி பெருக, ஞானம் கிட்ட, குருவருள் கிடைக்க, மகப்பேறு உண்டாக, செயல்கள் நிறைவேற, விநாயகப் பெருமானின் வித்தியாசமான வடிவங்களில் ஒன்றான பக்த கணபதியை எவ்வாறு வழிபடுவது என்பதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கணம் என்றால் கூட்டம், குழு என்று பொருள். பக்த கணபதி என்றால் பக்தர்களின் கூட்டங்களுக்கு தலைவர் என்று பொருள். வலது மேல் கையில் வாழைப்பழம், வலது கீழ்கையில் மாம்பழம், இடது மேல் கையில் தேங்காய், இடது கீழ்கையில் பாயசம் உள்ள பாத்திரம் ஆகியவற்றை ஏந்தியவராக, வலக்காலை குத்திட்டு இடக்காலை மடக்கி நீட்டியவராக, தாமரை இருக்கையில் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிப்பவர் பக்த கணபதி. பக்த கணபதி தியான ஸ்லோகம். நாளிகேராம்ர கதலி குட பாயசதாரிணம் சரச்சந்திராப வபுஷம் பஜே பக்த கணபதிம். நாளிகேராம்ர கதலி குட பாயசதாரிணம் சரச்சந்திராப வபுஷம் பஜே பக்த கணாதிபம். இந்த தியான ஸ்லோகத்தின் பொருள்: நாளிகேர தேங்காய், ஆம்ர புளிப்பு சுவையுள்ள மாம்பழம், கதலி வாழைப்பழம், குட பாயச வெல்லம் பருப்பு கலந்த பால் பாயசம் உள்ள குடம், தாரிணம் ஆகியவற்றை 4 கைகளில் வைத்திருப்பவரும், சரச்சந்திராப குளிர்காலத்து நிலவின் நிறத்தை கொண்டவரும், வபுஷம் வெண்மை நிறத்திருமேனி கொண்டவருமான பக்த கணாதிபம் பக்த கணபதி என்னும் கணேசரை பஜே வணங்குகிறேன். பக்த கணபதி தமது கைகளில் தேங்காய், வாழைப்பழம், மாம்பழம், பாயச பாத்திரம் இவைகளை ஏந்தி இருப்பதன் பொருள்: தேங்காய் பிறப்பு இறப்பு என்னும் பிறவி சங்கிலியில் இருந்து விடுபட்டு இறைவன் திருவடியாகிய வீடு பேற்றை உயிர் பெற வேண்டும் என்பதை குறிப்பதாகும். வாழைப்பழம் மும்மலங்களிலிருந்து நீங்கி ஞானம் பெற்ற ஆன்மா கனிந்து இனி பிறவாதவாறு இறைவன் திருவடி அடைவதை குறிப்பதாகும். மாம்பழம் இன்ப துன்பங்களை கடந்து பற்றற்ற நிலையை ஆன்மா அடைய வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. பாயச பாத்திரம் ஆன்மாவின் பக்குவ நிலையையும் இறைவனின் அருளையும் குறிப்பதாகும். இந்த பக்த கணபதி வழிபாட்டிற்கு தேவையான அடிப்படை காரணங்கள்: பக்தி பெருகும், ஞானம் கிட்டும், குருவருள் கிடைக்கும், மகப்பேறு உண்டாகும், செயல்கள் அனைத்துமே நிறைவேறும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.